சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் தலைவர் 172வது படம். இந்த படத்தை நெல்சன் தான் இயக்குறாரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம், அதாவது ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் ஷங்கரோட இயக்கத்தில் நடிக்க போகிறதா ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா? வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தொடர்ந்து தோல்வி படங்கள் வந்து கொண்டே இருந்துச்சு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவரோட அண்ணாத்த மற்றும் தர்பார் 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக செம அடி வாங்கிடுச்சு. அதை தொடர்ந்து அவர் நிச்சயமாக எழுந்தே வரமாட்டார், அவருடைய லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லப்பட்டது. ஆனால் ஜெயிலர் படத்தின் மூலமாக கம்பேக் கொடுத்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த மாதிரி ஒரு தரமான கம்பேக் யாருமே கொடுத்ததில்லை. அதை தொடர்ந்து வேட்டையன் படத்தில் சூப்பராக நடிச்சிருந்தார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனாக ஈட்டியது. இப்போ பிரம்மாண்டமான படமான கூலி படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இருக்கும் என சொல்லப்படுது. அதை தொடர்ந்து மீண்டும் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு. இப்போ அதற்கான ஷூட்டிங்கும் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. இந்த வருஷத்தோட எண்ட்லேயே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷங்கரோட ரஜினி மீண்டும் கூட்டணி வச்சிருக்காராம். இந்த படத்தில் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஷங்கர் அவர்கள் சிவாஜியில் எந்த மாதிரி காமிச்சிருந்தாரோ அது மூலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமிக்க ஷங்கர் தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காராம். அதாவது ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் அவுட்டேட்டட் ஆகிட்டாரு. அவரோட கதையில் சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லை. பழைய கதைங்களே திருப்பி அதில் பாதாளமாக போன கதைகளே திருப்பி எடுத்துகிட்டு இருக்காரு. அவரோட ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரு. அவர் இனிமேல் எழுஞ்சிக்க மாட்டார்னு சொல்லப்படுது. ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா செம சொதப்பல். இந்த மாதிரி ஒரு படத்தை யாராலையும் எடுக்க முடியாது. அதுவும் பிரம்மாண்ட இயக்குனரான ஷங்கர் இப்படி எடுக்கிறாரா? இன்றைக்கி வந்த இயக்குநர்களே நல்லா எடுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுகள் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் ஷங்கர் விட்டு கொடுக்குறதா இல்லை. இந்தியன் 3 படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணணும். அந்த படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நான் கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களும் சரி மக்களும் சரி யாருமே ஷங்கரை நம்பலை. சமீபத்தில் கூட ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் சிக்கந்தர் படம் ரிலீஸ் ஆச்சு. அவருமே பார்த்தீங்கன்னா அவுட்டேட்டடான கதையை தான் எடுத்து வச்சிருக்காராம். அதுவும் பார்த்தீங்கன்னா சரியாக எடுபடலை. இப்படி பிரம்மாண்ட இயக்குநர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவுட்டேட்டட் ஸ்டோரியை வச்சு மக்களை ரொம்பவே சோதிக்கிறாங்க. ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம ஷங்கருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. மீண்டும் ஷங்கரை ஃபார்முக்கு கொண்டு வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹெல்ப் பண்ண போகிறாராம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் முடிச்சு விடாமல் இருந்தால் நல்லது தான். நீங்கள் ரஜினி மற்றும் ஷங்கர் இயக்கத்தில் படம் வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.